கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர் வனக்கோட்டமானது 1,50,000 ஹெக்டேர் பரப்பளவினை கொண்டது. இந்த பகுதிகளில் தளி, தேன்கனிக்கோட்டை முக்கிய வன சரகமாக அமைந்துள்ளது. தளி பகுதிகளில் 238 வகையான அரிய வகை பறவை இனங்களும் 35க்கும் மேற்பட்ட அரிய வகை விலங்குகளும் வசித்து வருகின்றன. தளி பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளும், அருகிலுள்ள கர்நாடகாவில் இருந்து பன்னர்கட்டா வழியாக அவ்வப்போது வரும் 200க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளும் முக்கிய வன விலங்குகளாக இந்த பகுதிகளில் வசித்து வருகின்றன. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அரிய வகை விலங்குகளை பாதுகாக்கும் வகையில் வனவிலங்கு சரணாலயம் அமைக்க வேண்டும் என்பது வன ஆர்வலர்கள் மற்றும் இந்த பகுதி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. அதனை ஏற்று தமிழக அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பு 17வது வன உயிரின பாதுகாக்கப்பட்ட சரணாலயம் அமைக்க அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன் மூலமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி வனப்பகுதிகள் மேம்பாடு அடைவதற்கும் சுற்றுலா தலத்தின் மூலமாக இந்த பகுதி வளர்ச்சி அடைவதற்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியின் மூலமாக மேலும் கூடுதல் வனப்பகுதிகள், வன உயிரினங்கள் வளர்ச்சி அடைவதற்கு உகந்ததாக இருக்கும் என்று மாவட்ட வன அலுவலர் கார்த்தியாயினி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் வனக்கோட்டமானது சுமார் 1,50,000 ஹெக்டேர் வனப்பரப்பை கொண்டுள்ள ஒரு வனக்கோட்டமாகும். இந்த வனக்கோட்டத்தில் 2 வன உயிரின சரணாலயங்கள் இருக்குது. ஒவ்வொரு சரணாலயமும் சுமார் 500 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர் மொத்தமாக ஒசூர் வனக்கோட்டத்தில் சரணாலய பகுதி மட்டும் இருக்குது. சமீபத்தில் காவேரி தெற்கு வன உயிரின சரணாலயம் அறிவிக்கை செய்யப்பட்டது தமிழக அரசினால். அதனால் இப்போ சரணாலயமாக அறிவித்ததுனால கூடுதலாக நமக்கு நிதி ஒதுக்கீடு வரும்போது நம்ம வேட்டை தடுப்பு காவலர்களை அதிகமாக நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதாவது எலிஃபென்ட் ட்ராக்கர்ஸ்னு சொல்லுவாங்க, ஆன்டி டிப்ரெடேஷன் ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு பணியாளர்களை நம்ம வேலைக்கு எடுத்துக்க முடியும். பொதிகை செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து சி. ராஜா.